கவிதா, செகண்ட் பிகாம். அடுத்த உயர்நீதி அணியில் நிறைவா பேச்சாளராக எம் அகல்யா. முன்னாடி ஒரு பையன் ரெண்டு மார்க் எடுத்துட்டு செக்க வெத்தனை உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து கேட்டேன், வெத்தமா சிரிச்சுட்டு அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் என்ன பார்த்து சொன்னா, போட்டோம் அவங்களுக்கே வெக்கமா இல்லை. இவனுக்கு நான் கணக்கு படம் எடுத்துட்டு இருக்கிறேன். அதோட கூடவே எல்லா வாத்தியாருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுக்கிறது தான் பிடிக்கும். அப்படிதானே மேடம்? அப்படிதானே? ஆனா எனக்கு யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? இந்த 30 40 எடுக்கிறான் பாத்தீங்களா, அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறவர்கள் எல்லாம் அந்நிய மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 30 40 எடுக்கிறவன் தான் இந்த இந்திய மண்ணுக்காக உழைக்கிறாங்க. நிறைய சவுண்ட் கைத்தறி வருதுன்னு என்ன அர்த்தம்? என்னோட வயமா ஒரு பையன் அழுது விடுவாங்க. நான் பாத்துக்கிட்டேன், ஏன்னா ஆம்பளைக்குள்ள அழுது விடுறா பிரச்சனை வாங்க அப்படின்னா மேடம் உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ஒரு வீட்டுல 3 ஆம்பளை இருந்தாலும் சமாளிச்சிடலாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருந்தா சமாளிக்கலாம். ஏன்னா இது கருத்து கணிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லவ பின்னாடி பேசலாம். ஆனா இப்ப ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பு இப்ப இருக்கிற சூழலுக்கு, இப்ப இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு, இந்த அற்புதமான பொங்கல் திருவிழாக்களுக்கு உணவுன்னா யாரு, நட்புன்னா யாரு அப்படிங்கிறது நிச்சயமா என்ன பண்ணிருக்கணும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே தெரியும், வாய் வழியா தெரியுறதை விட நாம அனுபவிச்சது நிறைய விஷயங்கள் பல இருக்குது. அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கல்லூரியுடைய மாணவிகளே இங்க வந்திருக்காங்க. முதலாவதாக எதை ஆரம்பிக்கலாம்? நட்பா? நட்புல எத்தனை ஓட்டு பார்க்கலாம்? அப்ப நட்பே ஆரம்பிச்சிடலாமா? நட்பே என்று பேசுவதற்காக ஏஆர் கீர்த்தனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சான்றோர்களுக்கும் என் அன்னை முத்தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணைக்கு சமம். நரம்பில்லாத வீணையால் இனிய இசையை கேட்க முடியாது. அதுபோல நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை இனிமையாக இருக்காது என்று கூறி என்னுடைய நட்பு என்னும் தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். இதயம் பேசும் மொழிதான் நட்பு. இடர் வந்தாலும் தோல் தரும் உறவு. சிரிப்பிலும் தண்ணீர்